மரபு உணவுகள், பாரம்பரிய உணவுகள் இவையெல்லாம் நல்லதுன்னு தொடர்ந்து பேசிட்டு வரோம். நிறைய அதை பத்தின பேச்சு வழக்குல, பேச்சு மரபுல இன்னைக்கு அதை பத்தின விஷயங்கள் நிறைய கூடியிருக்கு. அப்பெல்லாம் உணவு அப்படின்னா 2 பேர் உணவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒண்ணு ரெசிபி பத்தி பேசுவாங்க. உங்க வீட்டுல என்ன செஞ்சீங்க, எங்க வீட்டுல என்னது, உங்க ஆட்சி என்ன பண்ணி கொடுத்தாங்க, உங்க ஊர்ல என்ன உணவு, இதை எப்படி செய்யறது, இதை எப்படி செய்யக்கூடாது, இதுதான் பேச்சு பொருளா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு புதிய உணவு, வெளிநாட்டுல இருந்து ஒரு உணவு வருதுன்னா அதை ஆண் வாயப்பிளந்து பார்ப்போம். ஆஹா, இப்படி எல்லாம் செய்யறாங்களாமே அப்படின்னு பேசுவோம். ஆனா இன்றைக்கு உணவு பத்தி 2 நபர்கள் பேசி கொண்டால், அது ஆணோ பெண்ணோ இருந்தா, பேசக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும்னா, அந்த உணவு அதுல வெயிட் போடுமா, வெயிட் போடாதா, சுகர் கூடுமா, சுகர் கூடாதா, இந்த உணவை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இது சத்து கொடுக்குமா கொடுக்காதா, புத்திசாலியா இருப்பானா இல்லையா அப்படின்னு உணவினுடைய ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. உணவினுடைய வடிவங்களும் உணவினுடைய ருசியும் பசியாற்றக்கூடிய தன்மை மட்டும்தான் ஒரு முதல் நிலை பொருளா இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே மாறி உணவு அப்படிங்கிறது பசி ருசியை தாண்டி வாழ்வை செதுக்கக்கூடியது, நலத்தை செதுக்கி தரக்கூடியது, நோய் காப்பிக்கூடியது அப்படிங்கிற விஷயங்கள் மெல்ல மெல்ல நமக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் பேசும் பொருட்கள்ல ரெசிபி 2வது பக்கம் போயிட்டு ஹெல்தி ஃபங்க்ஷனல் ஃபுட் என்னது அப்படிங்கிறது முதல் விஷயமாக மாறியதற்கு காரணம். ஏன் இப்படி மாறிச்சு, இதனால இந்த உணவு நல்ல உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் பயம். அத்தனை பேருக்குள்ளேயும் பயம் இருக்கு. 40, 45 ஆனா அவ்வளவு பேருக்கு எங்க சுகர் வந்துருமா, வராதா, இல்ல இருக்கா இல்லையா, இல்ல இருக்குதே, எப்ப போய் டாக்டர் காமிச்சாலும் அது ஒரு 7.6 விட்டு குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குது. பாசிட்டிவ் சுகர் பார்க்கும் போதெல்லாம் அந்த டெஸ்ட்டை பார்த்த உடனே பரபரன்னு அந்த மானிட்டர்ல அந்த நம்பர் வர்றதுக்குள்ள ஒரு கணம் திக்குன்னு அடிக்கிற மாதிரி வந்த ஒரு பயம் தான் இன்னைக்கு உணவின் மீதான ஒரு அக்கறையை, கரிசனத்தை, மனக்கடலை கூட்டி இருக்கிறது. அப்படி அந்த பயம் ஏன் வந்தது அப்படின்னா, நான் சென்னையில அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தேன். நான் அநேகமாக என்னுடைய எல்லா உரைகள்லையும், இப்ப எல்லா இடத்துலயும் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுற வழக்கம் இருக்கிற மாதிரி எல்லா உரைகள்லையும் பேசுற ஒரு சொற்றொடர் தான் இப்போ. சில நண்பர்களுக்கு, உங்களுக்கு இதுல சில பேர் அதை கேட்டிருக்காமல் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காக இந்த கூட்டத்திலேயே அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடையாறுல நடந்த ஒரு சம்பவம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆசியாவில் மிக முக்கியமான மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்குல நான் ஒரு கருத்தரங்கை கேட்கக்கூடிய பங்கேற்பாளனாக ஒரு டெலிகேட்டா போய் உட்கார்ந்துருக்கேன். நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய நோய்க்காக அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, சில பேர் நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கவங்க, சில பேர் முழுமையாக குணமாயிட்டு வந்தவங்கன்னு அந்த கூட்டத்துல ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், பெண் பேராசிரியர் அம்மா ஒரு பிரசன்டேஷன் பண்றாங்க. பவர் பாயிண்ட்ல போடுறாங்க. அந்த பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் பண்ணும்போது முதல் ஸ்லைடை போட்டுட்டு அவங்க சில டேட்டா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்த்து அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குலாம் உடம்பு அதிர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பேச்சை கேட்கவே முடியல. எவ்வளவு ஒரு வலிமையான தரவுகள், ஆதாரங்கள் எனக்கு பார்த்துட்டு விலவலத்து போய்விட்டேன் என்றுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 700-800 கூட்டமாவது போய் பேசியிருப்பேன். உலகத்தின் பல நாடுகள்ல போய் பேசியிருக்கேன். எல்லா நாட்டிலையும் நான் இதை சொல்லாம வர்றதே இல்லை. உங்களுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப கேட்போம். ஏன் அதை அவ்வளவு வலியுறுத்தி சொன்னேன்னா, அவங்க சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான். ஆங்கிலத்தில் பேசினாங்க. பேசும்போது சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன். முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாத்தையும் கையை காமிச்சு பேசினாங்க. திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன், those who are going to see their own children death on their lifetime அப்படின்னா, இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கேட்டுப்பாருங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், மிகச்சிறந்த ஆளுமையாகணும், மிகப்பெரிய மனிதர்களாகணும்னா ஓடி உழைப்பது எல்லாமே இருக்கு. என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். நான் பெற்ற கஷ்டங்கள் என்னுடைய பையன் படக்கூடாது, என் பொண்ணு படக்கூடாது. என்னை விட அவன் மிகச்சிறந்த மனிதனாக இந்த உலகம் அறியப்பட வேண்டும், அவன் மிகச்சிறந்த ஒரு குழந்தையாக வரணுங்கிறதுக்காக நான் அவ்வளவு முடிவு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பா படிப்பாங்க. நீங்க நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு படிப்பு, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வழிகாட்டுதல்கள், நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நல்லா வருவாங்க, பிரமாதமா வருவாங்க. ஆனா ஆரோக்கியமா இருப்பாங்களா அப்படிங்கிறதான் அந்த அம்மா அவ்வளோ ஒரு கேள்விக்குறியில சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணோம், இல்ல நம்ம கண்டிப்பா ஊரா போய் பேசி நம்ம
நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு எது சரியான உணவு, எந்த உணவு அவர்களுக்கு உடல் நலத்துக்கு, உள்ள நலத்துக்கு, உடல் நோய் காப்பிக்கு, நோய் நீக்குவதற்கு எல்லாம் பயன்படும்னு பேச ஆரம்பிச்சு பல இடங்கள்ல போய் பேசிக்கிறோம். நண்பர்களே, நாம் உணவில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு காலம், மிக மிக அக்கறையா இருக்க வேண்டிய காலம். நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு ஓடி போக போக எங்கேயாவது ஒரு நேரத்தில் ஒரு பெரிய சிக்கலுக்குள் போய் சொருகி கொண்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா உணவில் தான் மிக மிக கவனமா இருக்கணும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வேளை உணவிலையும் இன்றைக்கு வணிகம் மிகப்பெரிய அளவில் பல வன்முறைகளை விதைத்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி, எந்த இடத்தில் பயிராக்கப்படுது, எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறது அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அளவுல வணிகம் இருக்கு. அந்த வணிகம் நிர்ணயிக்கிறது. உன் தட்டில் விழக்கூடிய சாப்பாடு எதுவாக இருக்க வேண்டும் என்று யாரோ ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அவர்களுடைய அந்த விற்பனர்கள், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் முடிவு செய்து உங்களுடைய கோப்பைக்கு ஒரு பானமாகவோ இல்ல உங்க தட்டிற்கு ஒரு உணவாகவோ வந்து சேர்வதற்கு அவர்கள் முடிவு செய்யறாங்க. முன்னாடி பக்கத்து நிலத்துல என்ன விளைஞ்சுது, ஊர்ல என்ன காய்ச்சிருக்கு, தோட்டத்துல என்ன காய்ச்சிருக்கு, மார்க்கெட்ல என்ன கிடைக்கும், அதை வைத்து தான் நாம் உணவை நிர்ணயம் பண்ணோம். இந்த வாரம் கத்திரிக்காய் சந்தையில வந்துருக்குன்னா அத்தனை பேர் வீட்லயும் கத்திரிக்காய் பொரியல் தான் இருக்கும். இந்த நல்ல வீட்டுல வாழைக்காவை காய்ச்சி வச்சுன்னா 3 நாள் 4 நாள் ஆனாலும் வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் புட்டு, வாழைக்காய் வச்சு சாப்பிட்டு தான் அப்படிதான் வளர்த்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம தட்டுல என்ன இருக்கணும், நம்ம கோப்பையில என்ன இருக்கணும்னு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு 15வது மாடியில இருந்து 45வது மாடியில இருந்து முடிவு செய்து வரான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மை. இதெல்லாம் என்ன பெரிய கற்பனையா இருக்குன்னு நினைக்கலாம், ஆனா உண்மை அதுதான். இப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு என்ன பெரிய லெவல்ல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா 2 பெரிய பிரச்சனை. முதல் பிரச்சனை, வயோதிகத்தில் மட்டுமே வரும் என்கிற நோய்கள் எல்லாம் இளமை காலத்துல வந்துச்சு. சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பெல்லாம் இன்னைக்கு நேரத்துல அது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு பல ஆவணங்கள் இருக்கு. எகிப்திய மம்மிக்கள்ல புதைக்கி வைக்கப்பட்ட பெரிய ராணிகள்ல 2 மார்புல 1 மார்பு இருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அந்த மார்புல புற்றுநோய் இருந்து அறுவை சிகிச்சை செய்ததுக்கான தரவு எகிப்திய மம்மிகளின் அரசிகள்கிட்ட கூட இருந்திருக்கு. அதே மாதிரிதான் சக்கரை வியாதியை பத்தி கேலனும் அதே தான் எழுதுறாரு. நம்ம ஊர்ல சித்த வைத்திய திருமூலரும் அப்படிதான் எழுதுறாரு. எப்படி சிறுநீர் கழித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் வெளியில போய் யூரின் போவாங்க. அந்த நிலத்துல யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த யூரினை சுத்தி எறும்பு மொய்த்ததென்றால் அவனுக்கு மேக நோயின் அவஸ்தைகள் ஆரம்பித்து விட்டது, பிரமேகம் ஆரம்பித்து விட்டது. அவன் இனிப்பு நீரை பெய்வான். இனிப்பு நீர் வெளியே வர வர அவனுடைய உடல் மெலிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல புலன்கள் வலுவிலிருந்து கடைசியில் காசம் மறைந்து போவான் அப்படின்னு அன்னைக்கே எப்படி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படி எமாசியேட் பண்ணும், எப்படி கிரானிக் கிட்னி டிசீஸா மாறும், நெஃப்ரோபதிக்கா அது மாறும், அதுக்கப்புறம் எப்படி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் டியூபர்குலோசிஸ் இறந்து போவாங்கன்ற அளவுக்கு ஐரோப்பிய மருத்துவமும் சரி, சித்த மருத்துவமும் சரி, ஆயுர்வேதமும் சரி அதை பத்தி பேசுது. ஆனா என்ன பிரச்சனைன்னா அவையெல்லாம் அன்றைக்கு அது வயோதிக நோய்களாக சொன்னது. இன்னைக்கு நமக்கு அவை எல்லாமே இளமை காலம் இருக்காம, ஒரு 25 வயது 30 வயதுல இருக்கிற பலரும் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு துவக்கிற காலமா இருக்கு. புற்றுநோயெல்லாம் இளம் வயதுல கதவை தட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கும் போது புற்றுநோய் எப்படி தெரியும் அப்படின்னா பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு சினிமா பார்த்தப்பதான் இப்படி ஒரு நோய் இருக்கா அப்படின்னு தெரியும். வாழ்வே மாயம்னு ஒரு படத்துல கமலஹாசன் நிறைய சிகரெட் குடிச்சு அப்புறம் அப்படியே ரத்தமா கங்கும் போது மட்டும்தான் இப்படி எல்லாம் புற்றுநோய் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்றைக்கு தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீடு இந்த நோய்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படியான நோயில் அவதிப்பட்டிருக்கவங்க வைத்தியத்துக்கும் போக முடியாம அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டு அதனால் உள்ளே பெருகிடுமா, எனக்கு பின்னாடி பெருசாயிடுமான்னு கவலையோடு மருத்துவமனை தாடி வரக்கூடியவங்களும் எங்களுக்கு இணையத்துல கேட்கும் போதும் அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு. இளம் பருவத்திலே இவ்வளவு வியாதிகளோடு இத்தனை பேர் இருக்காங்களான்னு. இதெல்லாம் தீர்க்கணும், இதெல்லாம் வராம தடுக்கணும். நம் குழந்தைகளுக்கு இளம் வயதில் சர்க்கரை வரக்கூடாது, இளம் வயதுல ரத்த கொதிப்பு இருக்கக்கூடாது, இளம் வயதுல நமக்கு இந்த புற்றுநோய்களுக்குள்ள சிக்கக்கூடாதுன்னு நினைத்தாலும் முதல் விஷயம் சுற்றுச்சூழலை சரியா வைத்துக்கணும். அது எந்த மாற்றத்தும் இல்லை. சூழல் சரியாக இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. சூழலுக்கு அடுத்த 2 முக்கியமான விஷயங்கள் மனமும் உணவும். மனம் நல்லா இருக்கணும். மனம் மிக சிறப்பா இருந்து, குதூகலமா இருந்து, மகிழ்வாக இருந்து, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்ததுன்னா அந்த மனம் உடலினுடைய பல்வேறு சுரப்புகளை மிகச்சரியாக எழுதி கொடுக்கும்.